மத்திய நிர்வாகத்துல மிக முக்கியமான ஒருத்தரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அவர் தான் யார் அப்படின்னா இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவர். அவருடைய நிலை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவர் ஒரு பெயர் அளவிலான தலைவர். பெயர் அளவிலான தலைவர் அப்படிங்கிறதுக்கான பொருத்தம் என்ன அப்படின்னா, இவர் எல்லா நிலையிலையும் அரசினுடைய பங்களிப்பாளராக இருப்பாரு. ஆனால் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, உண்மையான நிர்வாகத்தில் தலையிட மாட்டார். அடுத்து இந்தியாவின் முதல் குடிமகன் யார் அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான். மேலும் நம் நாட்டினுடைய ஒற்றுமை ஒருமைப்பாடினுடைய அடையாளமாகவும் இவர் திகழ்கிறார். அப்படி சொல்லக்கூடிய சரத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா சரத்து 52. அடுத்து தேர்தல். குடியரசுத் தலைவருடைய தேர்தல் பத்தி சொல்லக்கூடியது 54. என்ன சொல்லுது அப்படின்னா மறைமுக தேர்தல். குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்படுகிறார். அடுத்து தேர்தல் அமைப்பு. தேர்தல் அமைப்பு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி கிடையாது. இந்த தேர்தல் அமைப்பிற்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா 55வது சரத்து அதனுடைய தேர்தல் முறை பற்றி சொல்லுது. ஒற்றை வாக்காளர் முறையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னதுன்னா ஓட்டை ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. இவர் ஒரு செக்யூர் நம்பர் ஓட்டை ஜெயிக்கணும், முதன்மை அடிப்படையில இங்க வராது. அதுதான் இந்த தேர்தல் முறை. அடுத்து தகுதிகள். ஒருத்தர் குடியரசுத் தலைவர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிறத 58வது சரத்து சொல்லுது. முதல்ல என்ன அப்படின்னா அவருடைய வயது முதல்ல அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். லோக்சபா மக்களவையில் உறுப்பினர் ஆவதற்கான தகுதி இருத்தல் வேண்டும். எந்த அரசிலும் எந்த ஒரு பதவியும் அவர் வகிக்க கூடாது. இது போக 50 பேர் அவரை வழிமொழிபவர்களாகவும் 50 பேர் அவரை முன்மொழிபவர்களாகவும் இருத்தல் வேண்டும். 15,000 ரூபாய் அவர் ரிசர்வ் பேங்க்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணணும். இது அவரு 1/6 பங்கு ஓட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா திருப்பி கொடுத்துருவாங்க. அடுத்து உறுதிமொழி தீர்மானம். இது 60 சொல்லுது. இந்த உறுதிமொழி தீர்மானம் அப்படின்னா இவருக்கு பதவி ஏற்கும் போது உறுதிமொழி தீர்மானம் யாரு பண்ணுவாங்க அப்படின்னா நீதிபதி. எந்த நீதிபதி அப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சப்போஸ் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் பதவியிடம் காலியாக இருக்கும் போது அங்க யாரு இருப்பாங்க அப்படின்னா அடுத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆவதற்கு தகுதி உடைய நபர் அல்லது மூத்த நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு உறுதிமொழி தீர்மானம் பதவியேற்பு பண்ணி வைப்பார். அடுத்து அலுவலகம். இது சரத்து 59 சொல்லுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய அலுவலகம் என்ன சொல்லுவாங்கன்னா டெல்லியில இருக்கு, ராஷ்டிரபதி பவன். இது போக சிம்லால ரீட்ரீட் கட்டடம் அப்படின்னு ஒரு கட்டடம் இருக்கு. நம்மளுடைய ஹைதராபாத்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராஷ்டிரபதி நிலையம் இருக்கு. எதுக்காக வடக்கையும் தெற்கையும் வச்சிருக்காங்க அப்படின்னா நாட்டினுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறதுக்காக. இவரு இந்த அலுவலகத்துல தங்குறதுக்காக எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் குடியரசுத் தலைவர் பற்றிய மிக முக்கியமான தகவல்.